Hello children, நம்ம இப்போ 10th standard social science history 4th lesson book back long answers discuss பண்ணலாம். 4th lesson the world after the second world war. உலகம் இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் எப்படி இருந்தது அப்படிங்கறத இந்த lesson. Estimate the role of Mao Zedong in making China a communist country. சைனாவை கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா மாத்துனதுல மாவோ சேதுங் அவருடைய பங்கு என்ன? ஓகே, அதை எஸ்டிமேட் பண்ணுங்க, அதை மதிப்பீடு செய்யுங்க அப்படிங்கறது இந்த கொஸ்டின். மாவோ சேதுங் வாஸ் born in ஹுனான் இன் சவுத் ஈஸ்ட் சைனா. சவுத் ஈஸ்ட் பகுதியில சைனால இருக்கிற ஹுனான்ங்கிற ஊர்ல மாவோ சேதுங் பிறக்கிறார். He emerged as a staunch communist. ஸ்டான்ச்னா கடுமையான கம்யூனிஸ்ட், அப்படின்னா கம்யூனிசத்தை மிகவும் ஆதரிப்பவர். ஆஃப்டர் த டெத் ஆஃப் சன் யாத் சென் அப்படிங்கிறவர் இறந்ததுக்கு அப்புறம் ஷியாங் கை ஷெக் became the leader of குவோமின்டாங். சன் யாத் சென் இறந்ததுக்கு அப்புறம் ஷியாங் கை ஷெக்குங்கிறவரு குவோமின்டாங்கிற ஒரு தேசியவாத கட்சிக்கு தலைவராகிறார். The Communist Party was under Mao Zedong and Zhou Enlai. Zhou Enlaiயும் மாவோ சேதுங்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வழி நடத்தி செல்றாங்க. குவோமின்டாங் கட்சியை ஷியாங் கை ஷெக் ஏத்து நடத்துறார். As an avowed critic of communists, Chiang removed all of them from important positions in the party. கம்யூனிஸ்ட ரொம்ப அதிதீவிரமா வெறுத்து அவங்கள பத்தி வெளிப்படையா விமர்சிக்கிறவர் ஷியாங் கை ஷெக். ஓகே, அவர் கம்யூனிசத்தை எதிர்க்கிறவர். அதனால அவர் ஆட்சிக்கு வந்த உடனே கம்யூனிஸ்டுகள் யார் யாரெல்லாம் முக்கியமான பதவிகள்ல இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறார், பதவி இழக்க செய்தர்றார், பதவியை பிடுங்கிடுறார். The communists increased their influence among the workers and peasants and recruited them in the army. Communists என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய செல்வாக்க ஒர்க்கர்ஸ், லேபரர்ஸ், வேலை செய்பவர்கள், கூலி தொழிலாளிகள் கிட்டையும் விவசாயிகள் கிட்டையும் அவங்க செல்வாக்க காமிச்சு கம்யூனிசத்தை பரப்பி அவங்கள ஆர்மிக்கும், ஓகே, மிலிட்டரி படைக்கும் ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க, வேலைக்கு சேர்த்திக்கிறாங்க, பணிக்கு அமர்த்திக்கிறாங்க. The Kuomintang represented the interests of landlords and capitalists. அப்ப லேண்ட்லார்டுனா பெரிய நில உரிமையாளர்கள், ஓகேங்களா. கேபிட்டலிஸ்ட்னா மூலதன வர்க்கத்தினர், அப்ப நிறைய பணம் மிகுந்த செல்வந்தர்கள். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய ஆர்வங்கள், அவங்களுடைய லாப நோக்கத்துக்கு மட்டும்தான் குவோமின்டாங் கட்சி ஆதரவு தெரிவிச்சது. கம்யூனிஸ்ட் ஏழை தொழிலாளர்களுடைய மேம்பாட்டுக்காக பாடுபட்டது. அனைவரும் சமம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க கம்யூனிஸ்ட். கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா முதலாளித்துவம் மனப்பான்மை உள்ள கட்சி. அப்ப குவோமின்டாங் பெரிய நிலச்சுவாந்தார்களுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டும்தான் ஆதரவா செயல்பட்டது. மாவோ as ஆர்கனைசர் ஆஃப் peasants. அப்போ விவசாயிகளை இவர் எப்படி வழி நடத்தினார், ஆர்கனைஸ் பண்ணினார், கூட்டாக அவர்களை ஒன்று திரட்டினார். மாவோ had understood that Kuomintang grip on the towns was very strong. அப்போ டவுன்கள்ல, ஓகே, நகர்ப்புறங்கள்ல குவோமின்டாங் கட்சியோட ஆதிக்கம் அதிகமா இருந்தது. grip was very strong அப்படின்னா நகர்ப்புறங்களை அது நல்லா கெட்டியா புடிச்சு வச்சிருந்தது. குவோமின்டாங்குக்கு ஆதரவாளர்கள் அங்க அதிகம். அத மாவோ புரிஞ்சுக்கிறார். So he concentrated his energies on organizing peasantry. அப்போ விவசாயிகளை எல்லாம் கம்யூனிசம் கட்சிக்கு ஒன்றா திரட்டுறாரு. அதுக்கான வேலைகளை, அதுக்காக அவர் சக்தியை பயன்படுத்துகிறார். ஓகே, a few hundred communists led by Mao retreated into the wild mountains and stayed for next 7 years. அடுத்த 7 வருடங்களுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு 100, 200, 500 பேர்
ஓகே, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னா ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னா நூற்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள். அவங்க எல்லாருமே கம்யூனிஸ்டுகளை ஒன்று திரட்டி மாவோ வந்து பக்கத்தில் இருந்த ஒரு மலை பிரதேசத்துக்கு 7 வருஷத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிறார். ஓகே, லாங் மார்ச் இன் 1934 அப்படின்னா ஒரு நீண்ட பேரணிய நடந்து போறாங்க. லாங் மார்ச். In 1933, Mao had gained full control of Chinese Communist Party. சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியோட முழு ஆதிக்கத்தையும் மாவோ பெற்றுக்கொள்கிறார். கெயின்டு ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னா அவரு தான் அதை ஃபுல்லா நிர்வகிக்கிற பொறுப்பெடுத்துக்கிறார். In 1934, கம்யூனிஸ்ட் ஆர்மி ஆஃப் அபவுட் 1 lakh, அப்போ 1 லட்சம் கம்யூனிஸ்ட் ஆர்மி படை வீரர்கள் செட் அவுட் ஆன லாங் மார்ச், ஒரு நீண்ட பயணம், நீண்ட பயணத்தை பேரணியா போறதுக்கு தயாராகிறாங்க. செட் அவுட் அப்படின்னா தயாராகிறாங்க. திஸ் மார்ச் ஹேட் பிகம் லெஜெண்டரி. லெஜெண்டரினா பல காலத்துக்கும் பேசப்படும் ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு செயல், ஒரு நிகழ்வு. இந்த பேரணிய தொலைதூரம் நடந்து போன இந்த பேரணி வந்து பல காலம் பேசப்பட்டது. ஆஃப் 1 lakh who set out, 1 லட்சம் பேர் வெளியே போனவங்கல்ல only 20,000 reached northern Sheni late in 1935. வெறும் 20,000 பேர் தான் போய் சேர வேண்டிய நார்தன் ஷெனி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு 1935ல போய் சேர்றாங்க. எப்படி சேர்றாங்கன்னா 6,000 கிலோமீட்டர் கடந்ததுக்கு அப்புறம் நார்தன் ஷெனியை சென்றடைகிறாங்க. In 1937, Mao had become the leader of over 10 million people of China. இப்படியெல்லாம் எதிர்த்து, குவோமின்டாங் கட்சி எதிர்த்து பல விவசாயிகளையும் கூலி தொழிலாளிகளையும் ஒன்று திரட்டி மாவோ சேத்துங் வந்து பெரிய பேரணியா வெகு தூரம் வெகு தொலைவு நடந்து கடைசியா 1937ல ஒரு 1 கோடி சைன மக்கள் மனசுல மிக பெரும் தலைவரா உருவெடுக்கிறார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மாவோ சேத்துங் இன் மேக்கிங் சைனா ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரிக்கு ஆன்சர். ஓகே, அப்ப நம்ம மாவோ சேத்துங் எப்படி தலைவரானார் அப்படிங்கிறத மதிப்பீடு செஞ்சிருக்கிறோம். எஸ்டிமேட்னா மதிப்பீடு செஞ்சிருக்கோம். ஓகே, narrate the history of transformation of Council of Europe into European Union. Council of Europe யூரோப்பியன் யூனியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது, மாறினதற்கான வரலாறு என்ன, அதை பத்தி விவரிச்சு எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. One of the momentous decisions taken in the post-World War II era was to integrate the states of Western Europe. ரொம்ப முக்கியமான முடிவு இரண்டாம் உலக போருக்கு அப்புறம், போஸ்ட் அப்படின்னா அப்புறம், ஈரா அப்படின்னா காலகட்டம், was to integrate the states of Western Europe. அப்போ மேற்கு யூரோப்ல இருக்கிற எல்லா மாநிலங்களையும் ஒன்றா இணைக்கணும் அப்படிங்கிற முடிவு தான் அது. In doing so, the Europeans wanted, அப்படி செய்யறதுனால யூரோப் மக்களுக்கு என்ன தேவை இருந்தது, என்ன ஆதாயம் அதுல அப்படின்னா, to prevent further European wars by ending the rivalry between France and Germany. அப்போ யூரோப்ல ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு போர் நிகழாம இருக்கிறதுக்கு, ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல போர்களே வராம இருக்கிறதுக்கு, காப்பாத்திக்கிறதுக்கு, போர் வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கிற பகைமை எதிர்ப்புணர்வை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டு கிரியேட் அ யூனியன் யூரோப் டு ரெசிஸ்ட் எனி த்ரெட் ஃப்ரம் சோவியத் ரஷ்யா. அப்ப யூரோப் வந்து யுனைட்டடா ஒற்றுமையா இருந்ததுன்னா அது வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வர்ற மிரட்டல்கள், ஓகே, ரஷ்யா வந்து இவங்க மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஓகே, ரஷ்யா வந்து யூரோப்ப யுனைட்டடா இருக்கும்போது பயமுறுத்த முடியாது. த்ரெட்னா பயமுறுத்துறது. ஓகே, அதுதான் இந்த பாயிண்ட்கான மீனிங். டு ஃபார்ம் அ தேர்ட் ஃபோர்ஸ் இன் த வேர்ல்ட் டு கவுண்டர் பேலன்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். அப்ப யூஎஸும் பவர்ஃபுல்லான கண்ட்ரி, அமெரிக்கா, யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவும் பவர்ஃபுல்லான கண்ட்ரி. அப்ப யூரோப்பியன் யூனியன், இந்த யூரோப் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றிணைந்தா
அது இந்த பவருக்கும் இந்த பவருக்கும் கவுண்டர் பேலன்ஸ் ஒரு சமமான பவரா உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. To make a full use of economic and military resources of Europe by organizing them on a continental scale. அப்படின்னா பொருளாதாரத்தையும் மிலிட்டரி ரிசோர்சஸ் இராணுவ வளங்களையும் ஒன்றிணைத்து ஒரு அமைப்பை வடிவமைச்சு to create a united Europe to resist any threat from Soviet Russia. யூரோப்பை ஒன்றிணைத்து நல்ல பவர்ஃபுல்லா ஆக்குனா சோவியத் ரஷ்யா மிரட்டினாலும் ரஷ்யாவை எதிர்த்தாலும் பயந்துக்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சாங்க. To form a third force in the world to counterbalance the strength of US and USSR. அமெரிக்காவும் ரஷ்யாவும் ரொம்ப பவர்ஃபுல்லான நாடுகள், நல்ல வளர்ந்த நாடுகள். அப்போ யூரோப்பியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றிணைந்தால் இந்த யுஎஸ் முதல் பவர், யுஎஸ்எஸ்ஆர் ரெண்டாவது பவர், மூன்றாவது பவர்ஃபுல் யூனியனா யூரோப்பியன் யூனியன் இருக்கும். இது இவங்களுக்கு சமமாகலாம், கவுண்டர் பேலன்ஸ் ஆகலாம். யுஎஸ்க்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கு இருக்கிற பவருக்கு கவுண்டர் பேலன்ஸ் சமநிலைப்படுத்தலாம்னு நினைச்சாங்க. To make full use of economic and military resources of Europe by organizing them on a continental scale. அப்ப இத யூரோப்பை ஒரு கண்டமா தனியா பிரிச்சு எல்லா ஸ்டேட்டுகளையும் ஒன்றிணைத்து ஒரே அதிகாரத்தின் கீழ் கொண்டுட்டு வந்தா வளங்கள், மிலிட்டரி வளங்களையும் பொருளாதார வளங்களையும் ஒன்றிணைத்து ரொம்ப பெரிய பலமுள்ள ஒரு யூனியனா ஆகலாம் அப்படின்னு நினைச்சாங்க. கவுன்சில் ஆஃப் யூரோப். இப்ப இந்த கவுன்சில் அப்படின்னா சபைன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆணையம்னு எடுத்துக்கலாம். ஓகே, அது ஒரு அமைப்பு. In May 1949, 10 countries met in London and signed to form a Council of Europe. அப்ப 10 நாடுகள் 1949 லண்டன்ல சந்திச்சு ஒரு சபை அமைக்கிறதுக்காக கையெழுத்திடுறாங்க. The Council of Europe was established with its headquarters at Strasbourg, which established with a committee of foreign ministers of member countries and consultative assembly drawn from the parliaments of foreign countries. அப்ப the Council of Europe was established with its headquarters at Strasbourg. In Strasbourgல தலைமையகம் அமைந்து இந்த சபை உருவாக்கப்படுகிறது. ஓகே, ஒரு கமிட்டி, ஒரு குழுவா ஃபாரின் மினிஸ்டர்ஸ் சேர்ந்து தொடங்குறாங்க, வெளிநாட்டு அமைச்சர்கள். அப்புறம் மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னா அதுல உறுப்பினரா இருக்கும் நாட்டு அதிகாரிகள். ஓகே, அண்ட் கான்சுலேட்டிவ் அசம்பிளி. கான்சுலேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா வெளிநாடுகள்ல பாராளுமன்றங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட இல்லாட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆலோசனை சபை. யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி. கோல்னா நிலக்கரி, ஸ்டீல்னா இரும்பு. அப்ப இத உற்பத்தி செய்யறவங்க இல்லாட்டி இத ட்ரேடு பண்றவங்க, வாங்கி விற்கிறவங்க, அவங்க ஒரு சபையா ஃபார்ம் பண்றாங்க, சமூகமா ஃபார்ம் ஆகுறாங்க. தி யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்யூனிட்டி. டிஃபென்ஸ் அப்படின்னா பாதுகாப்பு. ஓகே, அப்ப பாதுகாப்பு சபை, யூரோப்பியன் பாதுகாப்பு சபை இடிசி. அந்த யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி, கோல்னா நிலக்கரி மற்றும் இரும்பு சமூகம், வேர் எஸ்டாப்ளிஷ்ட். யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அப்படின்னா யூரோப்பியனோட பொருளாதார சமூகம். 6 countries, 6 நாடுகள், பிரான்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, இட்டலி, பெல்ஜியம், ஆலண்ட் அண்ட் லக்சம்பர்க் belonging to ECSC. ECSC யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி signed the Treaty of Rome. ட்ரீட்டினா ஒரு உடன்படிக்கை. அப்போ ரோம் உடன்படிக்கைய இந்த 6 நாடுகள் சேர்ந்து கையெழுத்திடுது. which established the European Economic Community. அப்ப யூரோப்பியன் பொருளாதார சமூகம் அப்படின்னு இவங்க இந்த 6 கண்ட்ரிகள் சேர்ந்து உருவாக்குது. The Single European Act. அப்போ ஒரே ஒரு யூரோப்பியன் சட்டம், ஆக்ட். The Single European Act came into force on July 1st, 1987.
அப்போ சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட், ஒற்றை ஐரோப்பிய சட்டம் 1987 உருவாக்கப்பட்டது. யூரோப்பியன் யூனியன், அப்ப யூனியன் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து இருக்கிற கூட்டமைப்பு. The Maastricht Treaty was signed. இந்த உடன்படிக்கை கையெழுத்திடப்படுகிறது. எப்போ? 1992. It created the European Union. இதுதான் யூரோப்பியன் கூட்டமைப்பு உருவாக்குது. Today, the European Union has 28 member states and functions from its headquarters at Brussels, Belgium. யூரோப்பியன் யூனியன்ல இப்போ 28 மெம்பர் ஸ்டேட், 28 மாநிலங்கள் கூட்டமைப்பா இருக்கு. அது எங்கிருந்து ஃபங்க்ஷன் பண்ணுது? வேலைகள், செயல்பாடுகளை எங்கிருந்து செய்யுது அப்படின்னா பிரசல்ஸ், பெல்ஜியத்துல ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் அமைச்சு வேலை செய்கிறது. In 2017, பிரிட்டன் voted to exit the EU. அப்போ பிரிட்டன் ஓட்டு போட்டு யூரோப்பியன் யூனியனை விட்டு வெளியேறி போயிருது 2017. உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சு படிங்க. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.